விஜயகாந்தோட ஒரே படம் தான் பண்ணீங்களா நீங்க? ஒரு படம் பண்ணேன், 2 படத்துல அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்தேன். ஓ! ஆனஸ்ட் ராஜ். அதுல 2 ஹீரோயின். 2 ஹீரோயின் வேஷத்துக்கும் என்ன கேட்டு ம். பண்ண முடியல. ஏழை ஜாதி தான் ஃபர்ஸ்ட் படம். நான் பண்ண வேண்டிய படம். லியாகத் அலி கான் சார் இன்னைக்கு வரைக்கும் அதை ஆமா, சொல்றாரு. அதுவும் ஜெயபிரதா இல்ல? அது நான் பண்ண வேண்டிய படம். அந்த படத்துல என் ரோலே கடைசியில இல்ல. ஏழை ஜாதி கதையில ஜெயபிரதா வேஷம் வந்து ஆக்சுவலி வேற. அவங்க ஜோடி கிடையாது. அவங்க அந்த கதை ஃபர்ஸ்ட் வேறங்க. ஆமா. அதுல அவங்க வந்து ஒரு பெரிய தலைவி, இவர் வந்து ஒரு ஏழை பங்காளன், அப்படி ஒரு கதை வேற மாதிரி போகும். அதுல வந்து அவருடைய ஜோடி ஒரு ஊம பொண்ணு. அந்த ஊம பொண்ணு கேரக்டர் நான். எனக்கு என்ன புக் பண்ணிட்டாங்க. லியாகத் சார் வசனம்னா நான் அவ்வளவு ரசிச்சு ஊம பொண்ணு வேஷம் அப்படின்னு சொன்னது எனக்கு பயங்கர ஷாக். என்ன சார் உங்க படத்துல உங்க வசனம் முடியாது, அதுவும் விஜயகாந்த் படம் வசனம் தான் அதுல. கடைசியில அந்த கேரக்டரே இல்லாம கதையெல்லாம் மாறி போச்சு. பட் நான் அது பண்ணல. அதுக்கப்புறம் எங்க முதலாளி லியாகத் சாருடைய இயக்கத்துல அதுல வந்து ஏழை ஜாதியில அவர் கதை வசனம், இதுல அவர் தான் இயக்கம், அதுல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆனஸ்ட் ராஜ் இம்மிடியேட்டா விஜயகாந்த் சார் எனக்கு இம்மிடியேட்டா படம் கொடுத்தாரு. அது பண்ண முடியாதது என்னுடைய துரதிர்ஷ்டம். இன்னைக்கு வந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது என்பது அது ஒரு எத்தனையோ ஆண்டாண்டு காலமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஆனா ஒரு நடிகர் எப்படி அரசியல் கத்துக்கணும், எப்படி அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத விஜயகாந்த் அவர்களை தான் நான் சொல்லுவேன். என்டிஆர், எம்ஜிஆர் போன்ற பெரிய முன்னுதாரணங்கள் நமக்கு இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லார விட தலைமை பண்பு, இதை நான் யாரையும் குறைச்சு சொல்றதுக்காக நான் சொல்லல. சின்ன வயசுல இருந்து அரசியல் செயல்பாட்டுல அவர் எப்பவுமே அவர் பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கிறாரு. நான் என் ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல, சாப்பிட்றதுக்கே அவருக்கு இழுக்கணும் பிடிச்சி அவங்க உதவியாளர்கள் வந்து அவரை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க அங்க உதவி கேட்டுக்கிட்டு, இவரும் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. நடிக்கிறதுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் மாதிரி கேஷுவலா நடிக்கிறதுக்கு எந்த ஒரு இதுனாலும் அவர் ஃபேஸ்ல வந்து அவர் சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கும். எந்த சீக்வன்ஸ்னாலும் ரொம்ப யதார்த்தமா நடிச்சிடுவார். விஜயகாந்த் சார் எக்ஸ்பிரஷன்ஸும் கியூட்டா இருக்கும். பட் நான் விஜயகாந்த் சாரை பார்க்கும்போது அவர் ஏற்கனவே கேப்டனா இருக்கிறாரு, நடிகர் சங்க தலைவரா இருக்காரு. அதெல்லாம் வந்து தலைமையை நான் கண் கூட நேர்ல பார்த்திருக்கேங்க. கடன் 1 கோடி, அந்த காலத்துல 1 கோடினா இப்ப எவ்வளவு கோடின்னு எனக்கு தெரியல. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அது இழுத்துட்டே போகுது. எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்டாப். நீங்க எல்லாம் வரணும். 2 நிகழ்ச்சி, ஒன்னு மலேசியால, ஒன்னு எல்லாரும் வரணும். வரலன்னா விளைவுகள் இடன் மீன்ஸ் இல்லங்க எங்களால வர முடியல. வர முடியலையே கிடையாது. அந்த